ஹலோ குட்டீஸ். பாக்கி ஸ்டோரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் எறும்பும் புறாவும் என்ற அருமையான கதையை கேட்கப் போகிறோம். ஒரு அழகான வெயிலான காலையில் உழைப்பாளியான ஒரு சிறிய எறும்பு தனது வீட்டுக்கு உணவை சுமந்து கொண்டு ஆற்றங்கரை வழியாக நடந்து சென்றது. ஆற்றின் ஓரத்தில் கவனமாக நடந்து கொண்டிருந்தபோது திடீரென்று அதன் கால் வழுக்கி வேகமாக ஓடும் ஆற்றில் விழுந்துவிட்டது. சிறிய எறும்பு தண்ணீரில் தத்தளித்தது. வேகமான நீரோட்டம் அதை அடித்துச் சென்றது. உயிர் பிழைக்க அது கடுமையாக போராடியது. அந்த நேரத்தில் அருகிலிருந்த ஒரு மரக்கிளையில் கருணை நிறைந்த ஒரு புறா அமர்ந்திருந்தது. தண்ணீரில் போராடும் எறும்பைக் கண்டதும் அதற்கு உதவ வேண்டும் என்று நினைத்தது. உடனே புறா ஒரு பெரிய இலையை பறித்து ஆற்றில் போட்டது. அந்த இலை மெதுவாக எறும்பின் அருகே மிதந்து வந்தது. தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி எறும்பு இலையின் மீது ஏறியது. சிறிது நேரத்தில் இலை கரையை அடைந்தது. எறும்பு பாதுகாப்பாக உயிர் தப்பியது. உயிரைக் காப்பாற்றிய புறாவுக்கு எறும்பு மனமார நன்றி கூறியது. அந்த உதவியை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று உறுதியளித்தது. சில நாட்கள் கழித்து காட்டில் நடந்து கொண்டிருந்த எறும்பு ஒரு வேட்டைக்காரன் புறாவை குறிவைத்து உண்டிவில்லை உயர்த்தியிருப்பதை பார்த்தது. புறாவுக்கு வரப்போகும் ஆபத்து பற்றி எதுவும் தெரியவில்லை. ஒரு கணமும் யோசிக்காமல் எறும்பு வேட்டைக்காரனின் காலில் பலமாக கடித்தது. வலியால் திடுக்கிட்ட வேட்டைக்காரனின் குறி தவறியது. அந்த சத்தத்தைக் கேட்ட புறா உடனே தனது இறக்கைகளை விரித்து பாதுகாப்பாக பறந்து சென்றது. தான் செய்த நன்மைக்கு நன்றி செலுத்த முடிந்ததில் எறும்பு மகிழ்ச்சி அடைந்தது. நீதி: செய்த நன்மை என்றும் வீணாகாது. நன்மை செய்தால் நன்மையே திரும்ப வரும்.